இறங்கி மனதுருகி தன்னுடைய கரைகளை நீட்டி தன்னுடைய வார்த்தையை கொண்டு இன்னும் அநேக விதத்திலே தேவன் அவர்களை குணப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கூட அநேகர் இந்த உலகம் முழுவதும் நாம் பார்க்கும்போது சுகவீனத்திலே காணப்படுகிறார்கள், வியாதியிலே காணப்படுகிறார்கள். ஆனாலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு மறு உத்தரவளித்து தேவன் எல்லோரையும் சுகமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த தேவனை தான் இன்றைக்கு நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையிலே தேவன் தம்மை உயர்த்திக் கொள்வாராக, தேவன் நம்மை மறைத்து அவர் உயர்த்திக் கொள்வாராக. நாம் தலைவணங்கி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுப்பா, இந்த நாளுக்காய் நன்றி தகப்பனே. இயேசுப்பா, மட்டுமா எங்களை நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. இயேசுப்பா, இந்த நாளிலே தகப்பனே ஆண்டவரே, இயேசுப்பா எங்க மேல ஆண்டவரே நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, இன்றைக்காய் தகப்பனே இந்த கொள்ளை நோய் நிமித்தமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, எங்க தேசம் முழுதுமாய் ஆண்டவரே இயேசுப்பா அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. தேவ நீங்க ஆசீர்வதித்து தகப்பனே அப்பா அவங்களுக்கு பலத்தை தந்து ஆண்டவரை விடுதலை தரும்படியாக அப்பா எங்க தேசத்தின் மேல நீங்க அப்பா ஆண்டவரே மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரை பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க தகப்பனே. சப்பா இந்த நாளில தகப்பனே அப்பா நாங்க பாடுகிற ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, நீங்க பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க தகப்பனே. சப்பா ஆண்டவரே இந்த பாடல்களை ஆசீர்வாதமா ஆண்டவரே ஆண்டவரை இருக்கட்டும் தகப்பனே. பார்க்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுங்க. எல்லாவற்றுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவரே நாம் மகிமை கொள்வதாக. இந்த ஆராதனை பார்த்து தெய்வ ஜனங்கள் இந்த காலத்தின் நிலைமையை உணர்ந்தவர்களாய் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உண்மையே ஆராதிப்பேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தோமாக. உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் ஒரு பாகம் கொண்டே சொல்லி அழைத்தவர் தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீர். தாயின் கருவில் ஒரு பாகம் கொண்டே சொல்லி அழைத்தவர் தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நம் தேவன் ஏற்றும் என்றென்றும் மாணவராக இருக்கிறார். அவர் நம்மை வைத்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. இதை வெளிப்படுத்தும் இந்த பாடலை நாம் பாடி அனைவரும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. மாறிடா என் மானேசரே, மாறாது வருந்தை நானே, கல்வாரி சிலுவையிலே காஞ்சையின் மார்பிலே
ஆழம் அறியலாகுமோ இதற்கு இணையேதும் வேறில்லை இணையேதும் வேறில்லை இயேசுவின் மகனிலே அதில் ஆழம் அறியலாகுமோ இதற்கு இணையேதும் வேறில்லை இணையேதும் வேறில்லை பாவியாக இருக்கையிலே அன்பர் பாவிலும் தேடி வந்தாரே ஈசனை கொண்டு தள்ளாமலே ஈசனாக மாற்றிடவே பாவியாக இருக்கையிலே அன்பர் பாவிலும் தேடி வந்தாரே ஈசனை கொண்டு தள்ளாமலே ஈசனாக மாற்றிடவே இயேசுவின் மகனிலே அதில் ஆழம் அறியலாகுமோ இதற்கு இணையேதும் வேறில்லை இணையேதும் வேறில்லை இயேசுவின் மகனிலே அதில் ஆழம் அறியலாகுமோ இதற்கு இணையேதும் வேறில்லை இணையேதும் வேறில்லை இயேசுவின் மகனிலே அதில் ஆழம் அறியலாகுமோ இதற்கு இணையேதும் வேறில்லை இணையேதும் வேறில்லை இயேசுவின் மகனிலே அதில் ஆழம் அறியலாகுமோ இதற்கு இணையேதும் வேறில்லை இணையேதும் வேறில்லை చిరకాల స్నేహితుడా నా హృదయాన సన్నిహితుడా சேர்ந்து பாடலை
தந்தீரையா தேவா உம்மை காக்கவே சொந்த ஜீவன் தந்தீரையா உம்மாதிலே இனம் சாய்ந்து முத்தமிட்டு பாருவே உம்மாதிலே இனம் சாய்ந்து முத்தமிட்டு பாருவே பெருவீனம் என்று சொல்லலாம் பெறவானெங்கே நான் சுகவீனம் என்று சொல்லலாம் சுகவானெங்கே நான் பெறவீனம் என்று சொல்லலாம் பெறவானெங்கே நான் சுகவீனம் என்று சொல்லலாம் சுகவானெங்கே நான் ஆவி என்னை சொல்லாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே ஆவி என்னை சொல்லாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே பெருவீனம் என்று சொல்லாமல் பெறவானெங்கே நான் சுகவீனம் என்று சொல்லாமல் சுகவானெங்கே நான் பெருவீனம் என்று சொல்லாமல் பெறவானெங்கே நான் சுகவீனம் என்று சொல்லாமல் சுகவானெங்கே நான் பெருவீனம் என்று சொல்லாமல் பெறவானெங்கே நான் சுகவீனம் என்று சொல்லாமல் சுகவானெங்கே நான் பெருவீனம் என்று சொல்லாமல் பெறவானெங்கே நான் சுகவீனம் என்று சொல்லாமல் சுகவானெங்கே நான். நமக்கு சூழ்நிலை சாந்தமா இல்லாவிட்டாலும் சூழ்நிலை நம்மை நெருக்கினாலும் உண்மையே நம்ம உறுதியோடு ஆண்டவரை நாம் திரிப்போமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அறிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அறிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றால் நம்புவேன்
பெற்றுக்கொள்ளபடினால சொல்லிருக்கிறோம். என் வாழ்க்கையில ஜனங்கள் சாமி நிறைவோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வாழத்தக்கதாக இயேசு சாமி தாமே இந்த பாடங்களை உதவி செய்யபடியாக எல்லா நாமத்துக்கு மேலான நாம தேவனாக இருக்கிறபடி அந்த தெய்வமே உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அப்பேற்பட்ட சொல்லிக்கிறாங்க அப்ப அந்த கொலைநூறு விட்டு சாமி ஜனங்கள் அப்ப ஆரோக்கியத்தோடு இயேசு சாமி தாமே இந்த காலங்களை உதவி செய்யபடியாக சொல்லிருக்கிறோம். கொடுத்து போற செய்திக்காய் சொல்லிருக்கிறேன். மகனை மறைத்து தேவன் வெளிப்படும்படியா சொல்லிருக்கிறேன். அதை கேட்கிற உலகம் பரவசம் அடையும் ஆசீர்வாதம் பெறும் இயேசு சாமி தாமே உதவி செய்யபடியா சொல்லிருக்கிறோம். நாங்கள் பொறுப்பேற்று நடக்கிற எல்லா பாதைகளுக்காக தெய்வமே நன்றியோடு சொல்லிருக்கிறோம். நாங்கள் சிறுவனப்பா நாம மகிழ்ப்பட்டதுக்காக மேம்படுவதற்காக நன்றியோடு சொல்லிருக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவும் உமக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு வழியாய் ஜெபக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த மே மாதம் 2ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திக்க ಆಂಡವರು ಕೊಡುತ್ತ ಸಮಯத்துக்காக ದೇವனை ತುದಿக்கிறோம். ಈ ಮೇ ತಿಂಗಳಿನ 2ನೇ ವಾರದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಈ ಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. நாம் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. அவர் கொடுத்த ஜீவன்தான் இந்த நாளில் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. ನಾವು ಜೀವದಿಂದ ಇರುವುದು ಆತನ ಕೃಪೆಯೇ. ಆತನ ಕೃಪೆಯು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆ. ஒரு நாள் இருக்கிறவர்கள் அடுத்த நாள் இல்லை. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைக்கு மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனின் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ಒಂದು ದಿನ ಇದ್ದವರು ಮತ್ತೊಂದು ದಿನ ಕಾಣದೇ ಇದ್ದಾರೆ. ಅಂತ ಸಂದರ್ಭಗಳು ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆ. ஆனால் அநேக சபைகள் கூட இப்படிப்பட்ட செய்திகளை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் இந்த மொபைல் மூலமாக நீங்கள் இந்த செய்தியை கேட்பதற்கு ஆண்டவர் பாராட்டியிருக்கிறார். இதை நீங்கள் தெய்வ பயத்தோடு கூட பயன்படுத்தி கொள்ள உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಹ ಫೋನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೂ ಸಾಧ್ಯವಾಗದ ಸಂದರ್ಭಗಳುಂಟು. ಆದರೆ ನಿಮಗೂ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ಈ ಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ, ನೀವು ಕೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. தேவனின் பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் நமக்கு உயிர் வாழ முடியாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது. ದೇವರ ಸಂರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த மே மாதம் 5வது மாதம் அவருடைய கிருபையினாலே அந்த கிருபைக்குள்ளே பாதுகாப்பை கொடுத்து நம்மை ஒவ்வொருவரையும் அவர் இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். ಈ 5ನೇ ತಿಂಗಳು ಮೇ ತಿಂಗಳು ಕೃಪೆಯ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿರುವುದರಿಂದ ಆ ಕೃಪೆಯೊಂದಿಗೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது தேவன் எப்படிப்பட்டவர், எந்த விதத்தில் அவர் தமது பிள்ளைகளுக்கு ஆதரவாய் பாதுகாப்பு கொடுக்கிறார் என்பதை ವಚನங்களை தியானிக்க தேவன் கிருபை தந்து வருகிறார். ಪ್ರತಿಯೊಂದು ವಾರವೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. ಯಾವ ರೀತಿಯಾದ ಸಂರಕ್ಷಣೆಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கொடுத்த செய்தி ஞாபகம் இருக்கும். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಹೇಳಿದಂತ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಉಂಟು. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷன் மீதும் ஆண்டவர் கரிசனையுள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய கரிசனையை வெளிப்படுத்தி அவர் பாதுகாப்பை அருளுகிறார் என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ சத்தம் உங்கள் காதுகளில் தொனித்தது. ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳಿದ್ದೇವೆ, ಪ್ರತಿ ಒಬ್ಬೊಬ್ಬ ವೈಯಕ್ತಿಕ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ದೇವರ ಕರುಣೆ ಇದ್ದು ಯಾವ ರೀತಿ ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. இந்த நாளிலும் எதிரியின் சாட்சியில் தெய்வீக பாதுகாப்பு, எதிரியின் சாட்சியில் தெய்வீக பாதுகாப்பு என்ற தலைப்பில் உங்களுக்கு ஒரு பகுதியிலிருந்து தேவ வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ಈ ದಿನದ ಮುಖ್ಯತ್ವ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ, ವಿರೋಧಿಗಳ ಸಾಕ್ಷಿಗಳ ಮುಂದೆ ದೈವಿಕವಾದ ಸಂರಕ್ಷಣೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನಿಟ್ಟು ನಿಮಗೆ ಹೇಳಲಿದ್ದೇವೆ. பொதுவாக விரோதிக்கிறவர்கள் அல்லது எதிர்க்கிறவர்கள் நல்ல சாட்சி சொல்லவே மாட்டார்கள். தவறான வார்த்தைகளை சொல்லி சொல்லி பெயரை கெடுப்பதும் சமாதானத்தை கெடுக்கிற சூழ்நிலைகளை அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಂತವರು, ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಂತವರು ನೋಡುವುದಾದರೆ ಹೆಸರನ್ನು ಕೆಡಿಸಿ ಅವರನ್ನು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಂತೈಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இங்கே எதிரி யார் என்றும், யாருக்கு முன்பாக அந்த வார்த்தைகளை சொன்னார் என்றும், யாரை பற்றி சொன்னார் என்றும் சில வார்த்தைகள் நீங்கள் கேட்கும்போது நம் தேவன் எந்த அளவுக்கு
தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடத்துகிறார் என்பதை அறிந்து வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஏதுவாக ಕಾಣಪடும் ಪ್ರಿಯಮಾನವர்களே. ನಾವು ಹೇಳುವಂತ ಈ ಸಂದೇಶದಲ್ಲಿ ವಿರೋಧಿ ಯಾರು, ಆತನ ಮುಂದೆ ಯಾವ ರೀತಿ ಸಾಕ್ಷಿ ಇತ್ತು, ಅದನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವಾಗ ಯಾವ ಸಂರಕ್ಷಣೆ ಬಂದಿತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಈಗ ನೋಡಲಿದ್ದೇವೆ. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை முதலாவது உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டுகிறேன், வாசிக்க விரும்புகிறேன். ಯೋಬನು ಬರೆದ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನವನ್ನು ನಿಮಗೆ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಇಟ್ಟು ಓದಿ ತಿಳಿಸುತ್ತೇವೆ. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று ஒரு வார்த்தைகள் சொல்லப்படுவதை, அந்த எதிரி சொல்லப்படுகிற வார்த்தையை தான் இப்பொழுது ನಾವು ವಾಸಿಕೆ ಕೇட்டோம். ಈಗ ನಾವು ಓದುವಂತ ವಾಕ್ಯ ಒಬ್ಬ ವಿರೋಧಿ ಹೇಳುವಂತ ಮಾತಾಗಿದೆ. ನೀನು ಅವನಿಗೂ ಅವನ ಮನೆಗೂ ಅವನ ಎಲ್ಲಾ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೂ ಸುತ್ತಮುತ್ತಲೂ ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿದೆಯಲ್ಲ, ಅವನು ಕೈ ಹಾಕಿದ ಕೆಲಸವನ್ನು ನೀನು ಸಫಲಪಡಿಸುತ್ತಿರುವುದರಿಂದ ಅವನ ಸಂಪತ್ತು ದೇಶದಲ್ಲಿ ವೃದ್ಧಿಯಾಗುತ್ತಾ ಬಂದಿದೆ. யோபு என்று சொல்லும்போதே நமக்கு அநேக நினைவுகள் வரும். யோபு என்ற வார்த்தை வந்தாலே அந்த புஸ்தகத்தை பற்றியும் அதில் உள்ள சம்பாஷணைகளை பற்றியும் அங்கே இருக்கிற பல காரியங்கள் நினைவுக்கு வராமல் இருக்க முடியாது. தெய்வ சிந்தனையோடு இருக்கிறவர்கள், தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு ಯೋಬನ ಪುಸ್ತಕ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅದರಲ್ಲಿರುವಂಥ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಯಾರು ಸಂಪರ್ಕದಿಂದ ಇದ್ದಾರೋ ಅವರಿಗೆ ಈ ವಾಕ್ಯಗಳು ಬರುತ್ತದೆ. முதலாவது எதிரியின் சாட்சி அப்படி என்று கேட்கிறோமே, அப்படியானால் எதிரி யார்? ವಿರೋಧಿಯ ಸಾಕ್ಷಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳಿದ್ದೇವೆ. ಆ ವಿರೋಧಿ ಯಾರು? வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும், தேவனுக்கு விரோதி உண்டு, விரோதிகள் உண்டு. ಸತ್ಯವೇದವನ್ನು ನಾವು ಓದುವುದಾದರೆ ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ, ದೇವರಿಗೆ ವಿರೋಧಿಗಳು ಉಂಟು. யார் தேவனுக்கு விரோதியோ அவன்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ವಿರೋಧಮಾಯ್ செயல்படுகிறவர்கள். ದೇವರಿಗೆ ಯಾರು ವಿರೋಧಿಗಳು ಇರುತ್ತಾರೋ ಅವರೇ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படியானால் தேவனுக்கு விரோதி யார் என்று பார்க்கும்போது அவனுக்கு பெயர் என்ன? சாத்தான் என்றுதான் வேதம் அழைக்கிறது. ದೇವರಿಗೆ ವಿರೋಧಿ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಆತನ ಹೆಸರು ಸೈತಾನನು. இந்த சாத்தான் என்று சொல்லப்படுபவன் இவன் ஆரம்பத்திலே கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒரு தூதன் தான், ஒரு தூதனாக தான் அவனை படைத்தார். ಸೈತಾನನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ, ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ದೇವರ ಕೈಯಿಂದ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಬ್ಬ ದೇವದೂತನು. ஆனால் தேவனுடைய படைப்பின் திட்டத்தை அவன் உணராமல் தான் சிந்திக்க வேண்டியதற்கு மேலாக அவன் சிந்தித்தபடியினாலே தேவன் அவனுடைய சிந்தையை பார்த்து அவனை தம்மோடு இருப்பதை தள்ளிவிட்டார். அதன் பிறகு அவனுடைய சம்பவங்களை, சரித்திரங்களை பார்க்கும்போது அது கடைசி வரைக்கும் தேவனுக்கு விரோதியாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதியாய், சாத்தானாய், எதிரியாய் மாறிவிட்டதாக தான் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். ಸೈತಾನನು ದೇವರಿಂದ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಮರೆತು ಹೋದನು. ಆದ್ದರಿಂದ ದೇವರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಡೆದುಕೊಳ್ಳದೆ ಇನ್ನು ಮೇಲೆ ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡದ್ದರಿಂದ ದೇವರು ಆತನನ್ನು ಅಲ್ಲಿಂದ ಕೆಳಗೆ ದೊಬ್ಬಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. 1 பேதுரு 5:8 பாருங்கள். 1 பேதுரு 5:8 பேதுரு குறிப்பிடுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். உங்கள் எதிராளி, அவனுக்கு பெயர் என்ன? பிசாசு என்று பேதுரு எழுதுகிறதை பார்க்க முடியும். 1 ಪೇತ್ರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಯಾಗಿರುವ ಸೈತಾನನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவன் விரோதிக்கிறவன் மட்டுமல்ல, அவன் எதிரி மட்டுமல்ல, அவன் தேவனுடைய பிள்ளைகளை குற்றப்படுத்துகிறவனும் கூட. வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும், அவன் தேவனுடைய ஜனங்களை ಕುತ್ರಪಡುತ್ತುகிறವನ್ ಎಂದು சொல்லி. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಸೈತಾನನು ಬರೀ ವಿರೋಧಿಯಾಗಿರುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಜನರನ್ನು ತಪ್ಪಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುವಂತವನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. வெளிப்படுத்தல் 12:10 நீங்கள் படித்து பாருங்கள். அவன் எப்பொழுதும் குற்றப்படுத்துகிற செயலில் ஈடுபடுகிறவன்.
ಆದರೆ ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಯಾವಾಗಲೂ ಆತನು ದೂರುಗಳನ್ನು ಹೇಳುವಂತವನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. பொதுவாக சொல்லுவார்கள், எதிரி அல்லது விரோதிக்கிறவர்கள் அல்லது குற்றப்படுத்துகிறவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாய் பழக வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரைகள் சொல்லப்படுவதை பார்க்க முடியும். ಅನೇಕ ವಿವೇಕಿಗಳು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತೇವೆ, ವಿರೋಧಿಗಳ ಮುಂದೆ ದೂರು ಹೇಳುವವರ ಮುಂದೆ ನಾವು ಜಾಗರೂಕರಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இப்போ இந்த எதிரி யாருக்கு முன் சாட்சி கொடுக்கிறான்? எதிரியின் சாட்சின்னு சொன்னோமே, இந்த எதிரி அல்லது விரோதிக்கிறவன் யாருக்கு முன்பாக இந்த சாட்சி பகருகிறான் என்று பார்க்கும்போது, ಈ ವಿರೋಧಿಯ ಸಾಕ್ಷಿ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇವೆ, ಆದರೆ ಯಾರ ಮುಂದೆ ಈತನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾನೆ? ஜீவனுள்ள தேவன் முன்னாலே, ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், உண்மையான தேவன், இந்த தேவனுக்கு முன்பாக அவன் சாட்சி கொடுக்கிறான். ಜೀವವುಳ್ಳ ದೇವರು, ನಿಜವುಳ್ಳ ದೇವರು, ನಂಬಿಕಸ್ಥನಾದ ದೇವರ ಮುಂದೆ ಈತನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆனால் அவன் சொல்ற சாட்சி உண்மைதான், ஆனால் அதற்குள்ளே தந்திரமான செயல் அடங்கி இருக்கிறது. அவன் சொல்லுகிற சாட்சி உண்மைதான், நல்லதை தான் சொல்லுகிறான், ஆனால் அவருடைய உள்நோக்கம் சரியில்லை. வசனத்தை படித்து பார்த்தால் உள்நோக்கம் சரியில்லை. ಆದರೆ ಈತನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ದು ಒಳ್ಳೆಯದೇ, ನಿಜಾನೇ, ಆದರೆ ಒಳಗೆ ಇರುವಂತ ಕುತಂತ್ರವು ಬೇರೆಯಾಗಿರುತ್ತದೆ. தேவனுக்கு முன்னாலே தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் செய்த காரியங்களை தான் அவன் அவருக்கு முன்னாலேயே சாட்சி பகருகிறான். ದೇವ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ಮಾಡಿದ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರ ಬಳಿಗೆ ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. அப்படியானால் அந்த தேவ மனுஷன் யார்? தேவன் யார்? நம்முடைய தேவன், நம்மை படைத்தவர் என்று பார்த்தோம். எதிரி யார் என்று பார்த்தோம். அப்படியானால் தேவ மனுஷன் யார் என்று பார்க்கும்போது இந்த வேத பகுதியிலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರು, ಸೈತಾನನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ಆದರೆ ಯಾರು ದೇವ ಮನುಷ್ಯನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಈ ಭಾಗವನ್ನು ಓದುವಾಗ ತಿಳಿಯುತ್ತದೆ. யார் அந்த தேவ மனுஷன்? இந்த மனுஷனை குறித்து ஏற்கனவே நல்ல சாட்சியை, அவன் வாழ்க்கையில் நிறைந்திருந்த நல்ல அனுபவங்களை மற்றவர்களுக்கு முன்பாக தேவன் சொல்லி கொண்டு வந்தார். ಈ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಮನುಷ್ಯನ ಬಗ್ಗೆ ಆತನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು, ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎಲ್ಲರ ಮುಂದೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. யோபு புத்தகத்தை எழுதும் போதே முதல் வசனமே அந்த நபரை குறித்து, அவன் எந்த ஊர், அவன் எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்தான், எப்படி தன் வாழ்க்கையை காத்து கொண்டான் என்றெல்லாம் அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்ததாக பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில். ಯೋಬನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಯೋಬನನ್ನು ಕುರಿತು ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, ಆತನ ಊರು ಯಾವುದು, ಅವನು ಯಾವ ರೀತಿಯಾದ ಮನುಷ್ಯ, ಹೇಗೆ ಇದ್ದನು ಎಂಬುದಾಗಿ. யோபு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ಯೋಬನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮನುಷ್ಯನು. அவன் ஏராளமான நன்மைகளை கொண்டவனாயிருந்தான். ಅನೇಕ ಏರಾಳವಾದ ಒಂದು ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದಿದಂತ ಮನುಷ್ಯ. எல்லாவற்றுக்கு மேலே தன்னுடைய குடும்பத்தை தெய்வ பக்தியில் நடத்தி தேவனுக்கு பிரியமான நிலையில் தன் குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி அதில் முழு கவனம் செலுத்துகிற ஒரு நபராய் காணப்பட்டான். ಯೋಬನು ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಸಿ ದೇವರ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಬಹಳ ಗಮನವುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. தனக்காக தன் குடும்பத்துக்காக மட்டும் வாழ்கிற நபர் இல்லை யோபு. ತನಗಾಗಿಯೂ ತನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಮನುಷ್ಯನು ಯೋಬನಲ್ಲ. தனக்கு கிடைத்ததான பொருட்கள், தனக்கு கிடைத்ததான நன்மைகள், செல்வ பெருக்கு, இதை ஏராளமான மக்களின் பசியை போக்கக்கூடிய அளவுக்கு, ஏராளமான மக்கள் சந்தோஷமடைய ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அளவுக்கு காரணமாய் அவன் பயன்படுத்தி கொண்டதாக நாம் தொடர்ச்சியாய் வாசிக்க முடியும். ಈ ಒಂದು ಭಾಗವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ ನೋಡುತ್ತೇವೆ, ಅವನಿಗೆ ಅನೇಕ ಸಂಪತ್ತುಗಳು ಇತ್ತು, ಸೊತ್ತು ಇತ್ತು, ಸ್ವಾಸ್ಥ್ಯವಿತ್ತು. ಅವನು ಮಾತ್ರ ಅನುಭವಿಸಲಿಲ್ಲ, ಇನ್ನೂ ಅನೇಕ ಜನರು ಇದನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகள், தேவதூதர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்னாலே வந்து நின்றபோது இந்த விரோதியாகிய சாத்தானும் அங்கே வந்து நிற்கிறார். ಒಂದು ದಿನ ದೇವದೂತರು ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಆಗ ಈ ಸೈತಾನನು ಸಹ ಅಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். அவன், நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர்
திரும்ப சாத்தானை நோக்கி சில காரியத்தை சொல்ல முற்படுகிறார். ಆದರೆ ಯೆಹೋವನು ಸೈತಾನನನ್ನು ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. ಆಗ ಸೈತಾನನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಾ ಅಲ್ಲಲ್ಲಿ ತಿರುಗುತ್ತಾ ಬಂದೆನು ಎಂಬುದಾಗಿ. ஒரு மனுஷனுக்குள் என்ன இருக்கிறது என்பதும் தேவனுக்கு தெரியும். எதிரியின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியும். சாத்தான் எந்த திட்டத்தோடு செயல்படுகிறான் என்றும் அவருக்கு தெரியும். ஏன்? அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் சர்வ ஞானம் உள்ள கர்த்தர். ಇಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು, ಮನುಷ್ಯರ ಕ್ರಿಯೆಗಳು ಏನೆಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. ಈ ಸೈತಾನನ ಒಂದು ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಉದ್ದೇಶಗಳು ಏನೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು. ಯಾಕೆಂದರೆ ಆತನು ಸರ್ವ ಸಂಪನ್ನನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இவன் எதற்காக வந்து நிற்கிறான் என்ற சூழ்நிலை அறிந்தபோது ஆண்டவராகிய தேவன் அவர் வாயை திறந்து அவனிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். ಆದರೆ ಈತನ ಉದ್ದೇಶ ಏನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿರುವುದರಿಂದ ಆ ದೇವರು ಬಾಯಿ ತೆರೆದು ಸೈತಾನನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡುತ್ತಾರೆ. என் தாசனாகிய யோபின் மீது நீ கவனம் வைத்தாயோ, என்னுடைய தாசன் அவன் மேல உன்னுடைய கவனம் திரும்பி விட்டதோ என்று சொல்லி தன் வார்த்தையை தொடங்குகிறார். ಯೆಹೋವನು ನನ್ನ ದಾಸನಾದ ಯೋಬನ ಮೇಲೆ ಗಮನವಿಟ್ಟಿಯಾ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವುದರ ಮೂಲಕ ಮಾತನ್ನು ಬೆಳೆಸುತ್ತಾರೆ. இப்படி வார்த்தைகளை சொல்ல தொடங்கின போது அந்த மனுஷனுக்குள்ளே காணப்பட்ட நற்பண்புகள், நற்குணங்களை சாத்தானுக்கு முன்பாக சாட்சியாக முன்னாடியே தேவன் அறிவித்தார். ಆದರೆ ಈ ರೀತಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವಾಗಲೇ ದೇವರು ಯೋಬನಲ್ಲಿದ್ದಂಥ ಒಳ್ಳೆಯ ಗುಣಗಳನ್ನು ಆ ಸೈತಾನನ ಮುಂದೆ ವಿವರಿಸುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. அதற்கு பின்புதான் ஆண்டவருக்கு முன்பாக அவன் எதிரியாய் இருந்தாலும் தேவ மனுஷனை குறித்து ஆண்டவர் செய்த காரியங்களையே வைத்து ஆண்டவருக்கு முன்னாலே சாட்சி சொன்னதை தான் இப்பொழுது வாசித்த அந்த வசனத்தில் உங்களால் பார்க்க முடியும். ಸೈತಾನನು ವಿರೋಧಿಯಾಗಿದ್ದನು, ಆದರೂ ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟು ಆತನನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. எதிரிக்கு முன்னாலே, குற்றப்படுத்துகிற மனுஷனுக்கு முன்னாலே அல்லது சாத்தானுக்கு முன்னாலே தேவன் தேவ மனிதர்களை குறித்து, தேவ மனிதனை குறித்து சொன்ன சாட்சி என்ன? ಆದರೆ ವಿರೋಧಿಯಾಗಿರುವಂತಹ ಸೈತಾನನು ದೇವರು ಹೇಳಿದಂತ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ, ಆತನ ಮೇಲೆ ದೂರು ಹೇಳಿದಂತ, ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನು ಹೇಳಿದರು? எப்பொழுதும் தேவன் உள்ளதை உள்ளபடி உண்மையை மட்டும் பேசுகிறவர் தான் அவர். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ನಿಜವನ್ನು ನಿಜವಾಗಿ ಹೇಳುವಂತ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இருக்கிறது என்றால் இருக்கிறது என்று சொல்லுவார், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுவார். அவர் தேவாதி தேவன். ಆತನು ದೇವಾದಿ ದೇವನಾಗಿರುವುದರಿಂದ ಇರುವುದನ್ನು ಇದೆ ಎಂಬುದಾಗಿಯೂ ಇಲ್ಲದಿರುವುದನ್ನು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರು. மனிதர்கள் சில காரியங்களை மிகைப்படுத்தி சொல்வதுண்டு புகழ் வரும்படி. ஆனால் ஆண்டவர் எதையும் மிகைப்படுத்தி சொல்லுகிறவர் அல்ல. இருக்கிறதை இருக்கிற பிரகாரமாகவே சொல்லி தெளிவை உண்டாக்குகிறவர் இந்த ஜீவனுள்ள ஆண்டவர். ಮನುಷ್ಯರು ಹೊಗಳಿಕೆ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಇರುವುದನ್ನು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೂಡಿಸಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರ ಆ ರೀತಿಯಲ್ಲ, ಇರುವುದನ್ನು ಇರುವ ಹಾಗೆ ಹೇಳುವಂತವರು. இந்த சாத்தானுக்கு முன்பாக தேவன் சொன்ன சாட்சி பாருங்கள். உத்தமனும் 8ஆம் வசனம், யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಅವನು ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಕೆಟ್ಟದನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾ ನಿರ್ದೋಷಿಯು ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತನು ಆಗಿದ್ದಾನೆ. ಅವನಿಗೆ ಸಮಾನನು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯೂ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ ಎಂದು ಸೈತಾನನಿಗೆ ಹೇಳಿದನು. எல்லாரை குறித்தும் இதை போல் அவர் சாட்சி சொன்னதில்லை. சில உத்தமர்கள் அன்றும் இருந்திருக்கிறார்கள், இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ಎಲ್ಲರನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಉತ್ತಮವಾಗಿ ಇರುವವರು ಆ ದಿನದಲ್ಲಿಯೂ ಇದ್ದಾರೆ, ಈ ದಿನದಲ್ಲಿಯೂ ಇದ್ದಾರೆ. உள்ளதை உள்ளபடியே தம்முடைய தாசனாகிய யோபுவினிடத்தில் காணப்பட்ட இந்த நற்குணங்களை சொன்னபோது அவனாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. ಆತನಲ್ಲಿ ನಿಜವನ್ನು ನಿಜವಾಗಿ ಹೇಳಿದ್ದರಿಂದ ಅದನ್ನು ಸಹಿಸಲು ಸೈತಾನನಿಗೆ ಆಗಲಿಲ್ಲ. ஒரு நல்ல காரியங்களை நல்லவர்களிடத்தில் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಒಳ್ಳೆಯವರ ಬಳಿಗೆ ಹೇಳುವುದಾದರೆ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஒரு நல்ல காரியங்களை தவறாய் சிந்திக்கிறவர்கள், விரோதமாய் பார்க்கிற இடத்தில் சொன்னால் அவர்கள் அதை வேறு விதமாய் யோசித்து பேசி அதை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது. அதற்கு மாறாக செயல்படுகிற சிந்தனையோடு காணப்படுவதை பார்க்க முடியும். ಒಳ್ಳೆಯ
ವಿಷಯವನ್ನು ಕೆಟ್ಟವರಾಗಿರುವ ಬಳಿಗೂ ವಿರೋಧಿಯಾಗಿರುವ ಬಳಿಗೂ ಹೇಳುವಾಗ ಅವರು ಕೆಟ್ಟದಾಗಿಯೇ ಯೋಚಿಸುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. அதற்கு சாத்தான் என்ன மறு உத்தரவு கொடுக்கிறான் பாருங்கள். எந்த அளவுக்கு அவன் சேலஞ்ச் பண்றான் பாருங்க. ஆண்டவருக்கு ஈக்குவலா வந்து நின்று சரிசமமாக நின்று பேசுகிறவன் அவன். ಆದರೆ ಸೈತಾನನು ದೇವರಿಗೆ ಸಮಾನನಾಗಿ ನಿಂತುಕೊಂಡು ಯಾವ ರೀತಿಯಾದ ಸವಾಲಾದ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ. சாத்தான் எப்படிப்பட்டவன் என்று அவனுடைய குணங்களை குறித்து நாம் படிக்கும்போது அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுது நமக்கு சமயம் இல்லை. நாள் வரும்போது நீங்கள் கேட்கலாம். ಸೈತಾನನ ಕುರಿತು ನಾವು ಓದುವಾಗ ಅನೇಕ ಗುಣಗಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡಬಹುದು. ಆದರೆ ಈಗ ಸಮಯವಿಲ್ಲ, ಸಮಯ ಇರುವಾಗ ಹೇಳುತ್ತೇವೆ. ஆண்டவர் சொன்ன அந்த நல்ல வார்த்தைக்கு மாறாக அவன் பேச தொடங்குகிறான் பாருங்கள். ದೇವರು ಹೇಳಿದ ಒಳ್ಳೆಯ ವಿಷಯಕ್ಕಾಗಿ ಆತನು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். ಯೋಬನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡಿ. நீர் அவனையும் 1 அவன் வீட்டையும் 2 அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ 3 அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர் 4 அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. 5 காரியங்களை தேவன் செய்த காரியங்கள்தான். இதை தேவன் அவன் 5 காரியங்களை அவனை குறித்து சாட்சி சொன்னார் தேவன். ஆனால் இப்போ 5 காரியங்களை வைத்து தேவனுக்கு முன்னாலே அவன் குற்றப்படுத்தும் செயலோடு பேசுவதை பார்க்க முடியும் 10ஆம் வசனத்தில். ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ದೇವರು ಯೋಬನನ್ನು ಕುರಿತು 5 ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿದರು. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಸೈತಾನನು ಯೋಬನಿಗೆ ದೇವರು ಯಾವ್ಯಾವ 5 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ನೀನು ಅವನಿಗೂ ಅವನ ಮನೆಗೂ ಎಲ್ಲ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೂ, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಆತನ ಎಲ್ಲ ಸಂಪತ್ತು ದೇಶದಲ್ಲಿ ವೃದ್ಧಿಯಾಗುವಂತೆ ಮಾಡಿದೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ. தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஒரு தனி மனுஷனை பாதுகாத்திருக்கிறார், ಆಶೀರ್ವದಿಸಿರುತ್ತಾರೆ. ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಒಬ್ಬ ವೈಯಕ್ತಿಕ ಮನುಷ್ಯನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾರೆ. தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனை மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கிறார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ವೈಯಕ್ತಿಕ ಮನುಷ್ಯನನ್ನು ಮಾತ್ರ ಆತನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿಲ್ಲ, ಅವನ ಕುಟುಂಬವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. அவன் வீட்டை மட்டுமல்ல, அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கிறார், அதை பாதுகாக்கிறார், அங்கே ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ಅವನು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವನ ಮನೆಯನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, ಆತನಿಗಿದ್ದಂತೆ ಎಲ್ಲ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೂ ಸುತ್ತು ಮುತ್ತಲು ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿ ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அடுத்து அவன் கைகளின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். 128ஆம் சங்கீதத்தின் 1 வசனம் சொல்வதை போல, கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனுஷன் அவன் கிரியைகளை, அவனுடைய பிரயாசத்தின் பலனை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொன்னதை போல, இந்த இடத்திலே அவனுடைய கைகளின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதித்தார் என்று 4ஆவதாக பார்க்கிறோம். ಆದರೆ ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಆತನು ಕೈ ಹಾಕಿದ ಕೆಲಸವನ್ನೆಲ್ಲ ಸಫಲ ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಕೀರ್ತನೆ 128 ಆ ಒಂದು ವಚನಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆತನ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಂತ ವಚನವನ್ನು ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. 5வது பார்க்கும்போது அவனுடைய சம்பத்து தேசம் முழுவதும் பெருகி இருக்கிறது. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று முதல் மனுஷனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதை போல தேவ வார்த்தையின்படியே அவனுக்குண்டான எல்லாம் பெருகி ಕಾಣப்பட்டதாக இந்த வேதத்தில் பார்க்கிறோம். ಅನಂತರ 5ನೇದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಅವನ ಸಂಪತ್ತು ದೇಶದಲ್ಲಿ ವೃದ್ಧಿಯಾಗುತ್ತಾ ಬಂದಿತು ಎಂಬುದಾಗಿ. ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ಆದಿಯಲ್ಲೇ ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನೀವು ಬಹು ಸಂತಾನ ಉಳ್ಳವರಾಗಿ ಹೆಚ್ಚು ಭೂಮಿಯಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. தேவனுக்காய் வாழ்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்காமல் விடுவதில்லை. ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುವಂತವರನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡದೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களை தேவன் உயர்த்தாமல் விடமாட்டார். ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸುವವರನ್ನು ದೇವರು ಉನ್ನತಪಡಿಸುತ್ತಾರೆ. தீமையை விட்டு விலகி வாழ்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை பொழியாமல் இருக்க மாட்டார். ಕೆಟ್ಟದನ್ನು ಬಿಟ್ಟು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಂತವರಿಗೆ ದೇವರವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಸಫಲ ಮಾಡುತ್ತಾರೆ. பக்தியோடு இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஞானத்தையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தராமல் இருக்க மாட்டார். ಭಕ್ತಿಯಿಂದ ಇರುವವರಿಗೆ ದೇವರು ಜ್ಞಾನವನ್ನು, ಕೃಪೆಯನ್ನು, ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಡದೇ ಇರುವುದಿಲ್ಲ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவர் கொடுப்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿದ್ದರಿಂದ ಆತನ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ.
ಕೊಡುತ್ತಾನೆ. யோபை குறித்து சாட்சி சொன்னவர்தான் இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் யோபுக்கு தந்திருந்தார். உண்மைதான், அது அப்படிதான் நடத்தி கொண்டிருந்தார். ಯೋಬನನ್ನು ಕುರಿತು ದೇವರು 5 ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೇಳಿದರು. ಈಗ ಕೇಳಿದ ಹಾಗೆ 5 ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದರು. ஆனால் எதிரியாகிய சாத்தான் அதன் மேல் கவனம் வைத்து கொண்டிருக்கிறான். அதை கோடிட்டு காட்டுகிறான். அவன் வாழ்க்கையில் இருந்த யோபு வாழ்க்கையில் இருந்த நல்ல காரியங்களை அவன் சொல்வதற்கு பதில் தேவன் செய்த காரியங்களை சுட்டி காட்டுகிறான். ಆದರೆ ಆತನು ಸೈತಾನನು ನೋಡುವುದಾದರೆ ಈತನ ಮೇಲೆ ಒಂದು ಗಮನವನ್ನು ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಯಾಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕುತಂತ್ರವನ್ನು ಇಟ್ಟು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. இந்த சாத்தானுடைய உள்ளம் சரியில்லை என்பதற்கு ஆதாரம் பாருங்கள். அவன் உள்ளம் சரியில்லை. அதனால்தான் இருக்கிற உண்மையை ஒரு பரியாசம் பண்ணுகிற விதமாக அந்த ஏதாவது ஒரு குழப்பம் உண்டாகும் வண்ணமாக செய்கிற காரியங்களை பார்க்க முடியும். அவன் உச்சரிக்கிற வார்த்தைகள். ಸೈತಾನನ ಹೃದಯವು ಸರಿಯಿಲ್ಲದ ಕಾರಣ ಆತನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಮಾತುಗಳು ಸರಿಯಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. 1 அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்களேன். 1ஆம் அதிகாரம் 9ல் ஆண்டவர்கிட்ட பேசும்போது யோபு சும்மாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? விருதாவாகவா அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? ஸ்டார்ட் பண்ணுறான் பாருங்க. ஒரு நல்லவனாயிருந்தால் நல்ல வார்த்தை புறப்படும், நல்லது, சந்தோஷம். ஒரு சரியில்லாதவனாயிருந்தால் அந்த சரியில்லாத வார்த்தையை உச்சரிக்கிறான் பாருங்கள். விருதாவாகவா யோபு பயந்து நடக்கிறான் ஆண்டவருக்கு என்று தொடங்குகிறான். ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ಮನುಷ್ಯನು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೋಚಿಸಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಸೈತಾನನು ಯಾವ ರೀತಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡುತ್ತಾ ನೋಡಿರಿ, ಯೋಬನು ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯನ್ನು ಲಾಭವಿಲ್ಲದೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೋ ಎಂಬುದಾಗಿ. அவனுடைய உள்ளம் சரியில்லை என்பதற்கு இன்னும் சில சான்றுகள் பாருங்கள். 11ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ಆತನ ಹೃದಯವು ಇನ್ನೂ ಸರಿಯಿಲ್ಲ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡಿರಿ. என்ன பாருங்க, உம்முடைய கையை நீட்டு, அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுங்க, அப்பொழுது உமது முகத்துக்கு நேரே அவன் தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா நல்ல எண்ணம் பாருங்கள். என்னென்ன சொல்கிறான்? முதல்ல உன் கையை நீட்டுங்க, ரெண்டாவது அவனுக்கு உண்டானது எல்லாம் தொடுங்க, அப்பொழுது உங்கள் முகத்துக்கு நேராக அவன் நல்லவனாய் இருக்க மாட்டான், கண்டிப்பாக அவன் தூஷிக்கிறவனாய் மாறிடுவான் என்று ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்கிற அளவுக்கு இவன் வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ಸೈತಾನನು ಯಾವ ರೀತಿ ದೇವರಿಗೆ ಐಡಿಯಾಗಳನ್ನು ಕೊಡುವುದನ್ನು ನಾವೀಗ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಆದರೆ ನಿನ್ನ ಕೈ ನೀಡಿ ಅವನ ಸೊತ್ತನ್ನೆಲ್ಲ ಅಳಿಸಿ ಬಿಡು, ಆಗ ಅವನು ನಿನ್ನ ಎದುರಿಗೆ ನಿನ್ನನ್ನು ದೂಷಿಸುವನೋ ಎಂಬುದಾಗಿ. தேவனுக்கு தெரியும் அவருடைய பிள்ளைகளை குறித்து. ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು. எல்லாரும் தவறாய் போய்விட மாட்டார்கள். ಎಲ್ಲರೂ ತಪ್ಪಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. பிரச்சனைகள் வரும்போது எல்லாரும் தூஷிக்க மாட்டார்கள். ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ ಎಲ್ಲರೂ ದೂಷಣೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. மரணம் ஏற்படும் போது கர்த்தரை மறுதலித்து விலகி போக மாட்டார்கள். ಮರಣಗಳು ಸಂಭವಿಸುವಾಗ ದೇವರನ್ನು ಹಿಂದೆರೆದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவரை அறிந்து வாழ்கிறவர்கள் என்னதான் வந்தாலும் அவர்கள் அவருக்காக உறுதியாய் இருப்பதை பார்க்க முடியும். ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಂತ ಮನುಷ್ಯರು ಏನೇ ಬರಲಿ ಆತನಿಗೆ ದೃಢವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. யோபை குறித்து முழு நம்பிக்கை இருந்தது தேவனுக்கு. யோபனನ್ನು ಕುರಿತು ಸಂಪೂರ್ಣವಾದ ನಂಬಿಕೆಯು ದೇವರಿಗೆ ಇತ್ತು. சாத்தானின் திட்டத்தை அறிந்து இப்பொழுது அவனுடைய கரத்திலே ஆண்டவர் விட்டு கொடுக்கிறார் யோபை. ಸೈತಾನನ ಉದ್ದೇಶಗಳನ್ನು ದೇವರು ತಿಳಿದು ಯೋಬನನ್ನು ಸೈತಾನನ ಕೈಗೆ ಬಿಟ್ಟುಕೊಡುತ್ತಾರೆ. சில கண்டிஷன் அவனுக்கு கொடுத்து அதன் பிறகு நீ என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில யோபை விட்டு கொடுக்கிறார். ಆದರೆ ಕೆಲವು ಕಾನೂನುಗಳನ್ನು ಆತನಿಗೆ ಹಾಕಿ ಯೋಬನನ್ನು ಸೈತಾನನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. அவனுக்கு அனுமதி கிடைத்த உடனே அவன் புறப்பட்டான். எதையெல்லாம் செய்ய வேண்டும் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தான். ಸೈತಾನನ ಕೈಗೆ ಯೋಬನು ಒಪ್ಪಿಸಿದ ಮೇಲೆ ಸೈತಾನನು ಹೊರಟು ಹೋದನು. ತನಗೆ ಏನೇನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ತೋಚಿತು ಎಲ್ಲವನ್ನು ಯೋಬನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದನು. யோபு சரீரத்தில் வியாதியை கொடுத்தான். ಯೋಬನ ಶರೀರದಲ್ಲಿ ರೋಗವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. அவனுக்குண்டான சகலவற்றையும் அழிக்க முயற்சித்தான். ಆತನಿಗೆ ಉಂಟಾದ ಎಲ್ಲ ಸಂಪತ್ತನ್ನು ಅಳಿಸಿ ಹಾಕಿದನು. பிள்ளைகளை எல்லாம் சாகடிக்க முன் வந்தான். ಆತನ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ
ಸಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಮುಂದೆ ಬಂದನು. இப்ப கணவன் மனைவி 2 பேரும் இருக்கிறார்கள். கணவன் ஒரு பக்கம் வியாதியில் துடிக்கிறார், இழப்பிலே தவிக்கிறார். அடுத்த பக்கம் மனைவி என்ன செய்வது என்று தெரியாமல் சாத்தானுக்கு இடம் கொடுத்து குழப்பத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறாள். ಈಗ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇದ್ದಾರೆ, ಆದರೆ ಯೋಬನು ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಹೆಂಡತಿಯೋ ಏನು ಮಾಡುವುದು ತಿಳಿಯದೆ ಸೈತಾನನಿಗೆ ತನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. இவ்வளவு பிரச்சனைகள் வந்தும் ஆண்டவரிடத்தில் யோபு கேள்வி கேட்கவில்லை. ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நிலை வந்தது? நீங்கள் தானே எங்களை குறித்து சாட்சி கொடுத்தீங்க. எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை? என் பிள்ளைங்க 10 பிள்ளைகள் செத்து போகணுமா? என் சரீரமெல்லாம் வியாதியில் தவிக்கணுமா? என் குடும்பம் கலங்கி போகணுமா? எல்லாரும் பார்த்து எங்களை கேவலமாக பேசணுமா என்கிற எண்ணத்தில் யோபு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. பிரியமானவர்களே, ಯೋಬನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಷ್ಟೆಲ್ಲ ನಷ್ಟಗಳು ಉಂಟಾದರೂ, ಸರ್ವ ಸಂಪತ್ತು ಹೋಯಿತು, 10 ಮಕ್ಕಳು ಮರಣ ಹೊಂದಿದರು, ಆತನ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಬಂದಿತು. ಆದರೂ ಒಂದು ಮಾತನಾದರೂ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಆಡಲಿಲ್ಲ. ಯಾಕೆ ದೇವರೇ ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அதற்கு பதிலாக தேவனால் சாட்சி பெற்ற யோபு சொன்ன வார்த்தையை 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை படித்து பாருங்கள். ಅದಾದ ನಂತರ ಯೋಬನು ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದನು ಎಂಬುದಾಗಿ 21, 22ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ಏನು ಇಲ್ಲದವನಾಗಿ ತಾಯಿಯ ಗರ್ಭದಿಂದ ಬಂದೆನು, ಏನು ಇಲ್ಲದವನಾಗಿಯೇ ಗತಿಸಿ ಹೋಗುವೆನು. ಯೆಹೋವನೇ ಕೊಟ್ಟನು, ಯೆಹೋವನೇ ತೆಗೆದುಕೊಂಡನು, ಯೆಹೋವನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಇದೆಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ಯೋಬನು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ, ದೇವರ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸಲೂ ಇಲ್ಲ. யோபை குறித்து விரோதியாகிய சத்துரு சாட்சி சொன்னாலும் அந்த சத்துரு இந்த யோபு வாழ்க்கையை, குடும்பத்தை அழித்தாலும் யோபு வாயிலே புறப்பட்ட வார்த்தை பாருங்கள். உத்தமனான தேவ மனுஷனான யோபு வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கிறவராய் காணப்பட்டார். எல்லா இழப்பின் மத்தியிலும், எல்லா கண்ணீர் மத்தியிலும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார். இதுதான் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ತನ್ಮೆಯಾಯ್ ಇರಕ ವೇಂಡಂ. ಯೋಬನನ್ನು ಕುರಿತು ಸೈತಾನನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದನು. ಹೇಳಿದ ನಂತರವೂ ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಅಳಿಸಿ ಹಾಕಿದನು. ಆದರೂ ಯೋಬನ ಬಾಯಿಂದ ಒಂದು ಪಾಪದ ಮಾತುಗಳು, ತಪ್ಪಾದ ಮಾತುಗಳು ಬರಲಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ಆತನು ಉತ್ತಮನಾಗಿದ್ದನು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡಿ ಯೋಬನ ಹಾಗೆ ಉತ್ತಮವಾಗಿಯೂ ನಿರ್ದೋಷವಾಗಿಯೂ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. இப்படி உண்மையாய் உத்தமமாய் இருந்து கர்த்தரை பற்றி கொண்டதினால் முதல் அதிகாரத்தில் உடைய இழப்பை குறித்து வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி அதிகாரம் 42ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த சாத்தான் ஒருவேளை சாட்சி சொல்லி இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போட்டாலும் அந்த ஆண்டவராகிய தேவன் இந்த யோபை கைவிடவில்லை. அந்த இழந்ததற்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை பூமியிலே தலை நிமிர வைத்தார். இழந்ததெல்லாம் கொடுத்து ಆಶೀರ್ವದಿத்தார். ಈ ಒಂದು ಯೋಬನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅವನಿಗಿದ್ದಂತೆ ಎಲ್ಲ ಸರ್ವ ಸಂಪತ್ತುಗಳು ಅಳಿದು ಹೋದವು. ಆದರೆ ಯೋಬನ ಪುಸ್ತಕ 42ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವಾಗ ಆತನು ಉತ್ತಮನು, ಯಥಾರ್ಥನು, ನಿರ್ದೋಷಿಯೂ ಆದದರಿಂದ ದೇವರು ಅವನಿಗೆ ಕಳೆದು ಹೋದದ್ದು ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ 2ರಷ್ಟಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைவருக்கும் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் தேவனால் சாட்சி பெற வேண்டும். ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ನಿಮಗೆ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ ದೇವರಿಂದ ನೀವು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அனைவரையும் அவர் பாதுகாக்கிறார் என்பது அவர் கொடுத்த பாதுகாப்பு சாத்தானுக்கும் தெரியும். ஆனால் அந்த பாதுகாப்பை விட்டு அவனால் எடுக்க முடியாது. அவன் சில நாள் சோதிக்கலாம். ஆனால் ஆண்டவர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை கைவிடுவதில்லை. அவர் மீண்டும் தலையை நிமிர்த்த
நிமிர்ந்து வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು, ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು, ನಮಗಿರುವಂತೆ ಎಲ್ಲವನ್ನು ಸೈತಾನನು ಸ್ವಲ್ಪ ದಿನದ ಕಾಲ ನಮ್ಮನ್ನು ವಂಚಿಸುತ್ತಾನೆ. ಆದರೆ ದೇವರು ಅದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ಇರುವುದಾದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த வார்த்தைகள் கதை அல்ல, இது உண்மை சம்பவம். அந்த உண்மை சம்பவத்தை தான் இந்த நாளிலே உங்களுக்கு பாடமாக தேவன் கொடுத்திருக்கிறார். ನಾವು ಇದನ್ನು ಕಥೆಯಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, ಇದು ನಿಜವಾಗಿ ನಡೆದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿರುವುದರಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇದನ್ನು ಹೇಳಲು ಹೇಳಿದ್ದಾರೆ. சாத்தான் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ಸೈತಾನನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆண்டவருக்காக வாழுங்கள், ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಿರಿ, தைரியமாயிருங்கள், ಧೈರ್ಯವಾಗಿರ್ರಿ, பயப்படாமல் இருங்கள், ಭಯಪಡಬೇಡಿರಿ, தேவ சமூகத்தை தேடுங்கள், ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಹುಡುಕಿರಿ, குடும்பமாய் கர்த்தரை தேடுங்கள், ಕುಟುಂಬವಾಗಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿರಿ, நேரத்தை வீணடிக்காதீர்கள். ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಕಳೆಯಬೇಡಿರಿ. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ದೇವರು ಬೇಗನೆ ಬರಲಿದ್ದಾರೆ. இருக்கிற எல்லா ஆபத்துக்கும் விலக்கி உங்களை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ಇರುವಂತ ಎಲ್ಲ ಅಪಾಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುವಂತ ದೇವರು. அவரை மிஞ்சி உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இதுவரை நடத்தின ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து குறைவுகளை நிறைவாக்கி அற்புதமாய் நடத்த அவர் போதுமான தேவன். கண்டிப்பா உங்களை நடத்துவார். ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿದಂತ ದೇವರು ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿ ನಮಗೆ ಬೇಕಾದಂತ ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கண்களை மூடி செபிப்போமா? ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ಪರಲೋಕದ ತಂದೆ, ಈ ದಿನಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. இதுவரை எங்களை காத்து வந்த விதங்களுக்காக ஸ்தோத்திரம். ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ ಬಂದಂತ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತ ಪ್ರತಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ. எங்கள் சபையில் பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டளையிடும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಿರಿ ಸ್ವಾಮಿ. கொடிய வியாதியினாலே பாதிக்கப்படுகிற ஜனங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். ಈ ಒಂದು ಘೋರ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಕಷ್ಟ ಪಟ್ಟರೋ ಅವರ ಎಲ್ಲರಿಗೂ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಿರಿ ಸ್ವಾಮಿ. உம்மை அன்றி வேற ஒன்றும் நடக்க முடியாது ஆண்டவரே. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾವ ಕಾರ್ಯವೂ ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. நீரே கிரியை செய்யும். ನೀವೇ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಿ. நாளுக்கு நாள் ஜனங்கள் உமக்குள் வளர்ந்து கனி கொடுக்கட்டும். ದಿನ ದಿನಕ್ಕೆ ದೇವರ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆದು ಫಲವನ್ನು ಕೊಡಲಿ. உங்க நாமத்துல எல்லாரையும் ஆசீர்வதியும். ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರಿ. துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ಸ್ತುತಿ, ಘನ, ಮಾನ, ಮಹಿಮೆ ಎಲ್ಲವನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ, ಆಮೆನ್. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட கர்த்தர் இயேசு வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.